ஏய் அறிவு கேட்டவனே, நடு ரோட்ல நின்னுட்டு இருக்க, ஓரமா நிக்க வேண்டியதானே? பூ வாங்கிக்கோங்கண்ணே. ஒரு நிமிஷம் நான் எடுத்துறேண்ணா. அதெல்லாம் வேணாமா. வேணான்னு சொல்லாதீங்கண்ணே, நல்ல மதுரை மல்லி வாசமா இருக்கும். இத மட்டும் வாங்கிட்டு போய் உங்க பொண்டாட்டி கிட்ட கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்படுவாங்களா? இப்ப என்ன சொன்னீங்க? பூ நல்லா வாசமா இருக்கும்னு சொன்னேன். அது இல்ல, அதுக்கப்புறம் ஏதோ சொன்னீங்களே. இந்த பூவை வாங்கிட்டு போய் உங்க பொண்டாட்டி கிட்ட கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ தங்கச்சி முத்தழகுக்கு உன் மேல சிம்பத்தி வர மாதிரி ஏதாவது சிறப்பா பண்ணுமாப்ல. என்ன யோசிக்கிறீங்க என்ன? அது ஒண்ணு இல்ல, இந்த பூவை நான் வாங்கிட்டு போய் என் பொண்டாட்டிகள்கிட்ட கொடுத்தா சந்தோஷப்படுவாங்கல்ல? கண்டிப்பா. பொண்டாட்டிகளா? பொண்டாட்டிகள்லமா, பொண்டாட்டி தான். நீ சொல்லு. கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்கண்ணே. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் புருஷன் கிட்ட எதிர்பார்க்கிற முத விஷயம் ஒரு முழ பூ வாங்கி தர மாட்டாரா, அத தலையில வச்சு விட மாட்டாராங்கிறது தான். இத வாங்கிட்டு போய் உங்க பொண்டாட்டி கிட்ட கொடுத்து பாருங்க, கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷம் மட்டும் இல்லனே, இந்த பூவை கொண்டு போய் உங்க பொண்டாட்டி கிட்ட கொடுங்க. உங்க மேல கோவம் இருந்தா கூட இந்த மல்லி வாசத்துல கோவம் காத்தோட காத்தா போயிடும். அப்படியா? சரி, அப்ப எனக்கு கொஞ்சம் பூ கொடு. நல்ல ஜாதி மல்லியா கொடு. சரிண்ணே. இந்த பூ தானே அபிக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை முழம் வேணும்? 2 முழம் பூ 2 கவர்ல போட்டு கொடுத்துரு. என்ன 2 முழம் தனித்தனியா கேக்குறாரு? தனித்தனியாவா? உங்களுக்கு 2 பொண்டாட்டியா? கரெக்டா கேக்குறாளே இவ. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சாமிக்கும் சேர்த்து அப்படியே பூ வாங்கிட்டு போறேன். சாமிக்கு ஜாதி மல்லியா? நம்பிட்டேனே. இந்தாங்கண்ணே, 4 முழம் பூண்ணே, 120 ரூபா கொடுங்கண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. செம்மையா இருக்கு. இன்னைக்கு இந்த பூவை வச்சே அபியும் முத்தழகையும் வழிக்கு கொண்டு வந்துடுறேன். அபிகிட்ட இருந்து ஆரம்பிப்போம். அபி, நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது வழியில் ஒரு பூக்கடையை பார்த்தேன். உனக்கு ஜாதி மல்லின்னா ரொம்ப பிடிக்கும்ல? இந்த பூவை பார்த்தோன்னே எனக்கு உன்னோட ஞாபகம் தான் வந்துச்சு. அதான் உனக்காக இந்த பூவை வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கிட்டு வந்த இந்த பூவை நீ தலையில் வச்சுக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உனக்காக நான் வாங்கிட்டு வந்தேன்னு நீ நினைக்க வேண்டாம். கடைக்காரன்ட்ட நீயே போய் வாங்கிட்டு வந்ததை நினச்சி கூட இந்த பூவை தலையில் வச்சுக்கோ முத்தழகு. சரி, இந்த பூ நீ தலையில் வச்சுக்கிறதால உனக்கு என் மேல இருக்கிற கோபம் குறைஞ்சிட்டதா நான் சத்தியமா நினைக்க மாட்டேன். உன் மேல எந்த உரிமையும் நான் எடுத்துக்கவும் மாட்டேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்.
இனிமே இந்த பூவை வச்சுக்கிறதும் வச்சுக்காததும் உன் விருப்பம் தான் முத்தழகு. ஆஹா, முத்தழகு தலையில பூ வச்சுட்டா. மாமா சொன்ன பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஒருவேளை அவர் எனக்கு பூ வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி அபிக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்திருப்பாரோ? சாச்சா, அதெல்லாம் இருக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் எனக்கு முதல் தடவையா வாங்கி கொடுத்த மல்லிகைப்பூ. அத்தை, அத்தை, ஹை, ஹபியும் தலையில பூ வச்சுட்டா. ஜாலி தான். ஐயோ, இவ அபி தலையில பூ இருக்கிறதையும் பார்த்துட்டாளே. செத்தண்டானா.
ஒரு பூவுல கூட எனக்கு ரெண்டாவது தானா? முத்தழகு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா அப்படியே எதுவும் பேசாதீங்க. முத்து முத்து நான் சொல்றத கேளு முத்து. முத்தழகு முத்தழகு நில்லு முத்தழகு. முத்தழகு நில்லு முத்தழகு. முத்தழகு ப்ளீஸ். முத்தழகு முத்தழகு நான் சொல்றேன். முத்தழகு 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 நான் சொன்னா கேளு முத்தழகு. முதல்ல கதவு திற முத்து. முத்து முத்தழகு. ஏ ஸ்ரீஜா, என்னடி ஆச்சு? ஏன் முத்தழகு சஞ்சீவ் மேல இவ்வளவு கோவமா இருக்கா? முத்தழகு அபிக்கு நம்ம வாங்கி கொடுத்த பூ இங்கே டேபிள் அப்படியே இருக்கு. அப்ப அபி தலையில வச்சிருக்கிற பூ நம்ம வாங்கி கொடுத்தது இல்லையா? ச்சே, ஏமாந்துட்டோமே. என்னன்னு தெரியல. என்னன்னு நம்ம அவகிட்ட கேட்கலாம். வா. சரி வா. என்னாச்சு ஸ்ரீஜா? முத்தழகு கதவை பூட்டி வச்சிருக்காமா. இவ ஏன் கதவை பூட்டி வச்சிருக்கா? முத்தழகு 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 கதவை தர. முத்தழகு முத்தழகு கதவை தர. முத்தழகு, கதவை சாத்திட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்க எவ்வளவு நேரமா வெளியே நின்னுட்டு கதவை தட்டிட்டு இருந்தோம் தெரியுமா? என்ன முத்தழகு இது? உன் தலையில இருக்க வேண்டிய பூ பெட் மேல கிடக்குது. என்ன உன் முகல அழுது நல்லா வீங்கி போயிருக்கு. என்ன பிரச்சனை முத்தழகு? சொல்லு முத்தழகு, என்ன பிரச்சனை? என் பூவும் போட்டுமே பிரச்சனை தானே. பூ போட்டுமே பிரச்சனையா? என்ன சொல்ற முத்தழகு? எந்த பொண்ணு பங்கு போட்டுக்காத ஒரு விஷயத்த பல்ல கடிச்சுக்கிட்டு பங்கு போட்டுக்க வேண்டிய சூழ்நிலையில நான் இருக்கேன். எனக்கு மட்டும்தான் தலையில வச்சுக்க பூ வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைச்சு ஆசாசையா அந்த பூவை நான் தலையில வச்சுக்கிட்டேன். வெளியே போய் பார்த்தா அந்த அபி எனக்கு முன்னாடி அதே பூவை தலையில வச்சிட்டு இருக்கான். எனக்கு பூ வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி அபிக்கு பூ வாங்கி கொடுத்திருக்காரு. ஒரு பூ வச்சுக்க கூட எனக்கு முதல் உரிமை இல்லையா? எல்லாமே என் தலை எழுத்து. அப்படிலாம் சொல்லாத முத்தழகு.
சஞ்சீவ் உன்கிட்ட நெருங்கி வரும்போது நீ சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. நீ கொஞ்சமாவது அனுசரிச்சு போயிருக்கணும். என்ன ஸ்ரீஜா குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைக்க போற மாதிரி பேசிட்டு இருக்கா? இவ வேலை பிரிக்கிறது தானே, ஒண்ணும் புரியலையே. நான் இதுக்கு அனுசரிச்சு போகணும்? பூ வாங்கிட்டு வந்திருந்தா அத எனக்கு மட்டும் தானே வாங்கிட்டு வந்திருக்கணும். எதுக்கு அந்த அபிக்கும் சேர்த்து பூ வாங்கிட்டு வந்திருக்கணும்? நீ அப்படிலாம் சொல்லாத முத்தழகு. சஞ்சீவ் அபிக்கு தான் பூ வாங்கிட்டு வந்திருப்பான். சரி, அபிக்கு பூ கொடுத்துட்டு உனக்கு பூ கொடுக்காம இருந்தா அது நல்லா இருக்காது இல்லையா? அதான் உனக்கும் சேர்த்து பூ வாங்கிட்டு வந்திருக்கான். சஞ்சீவ் அபிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா உன்னை ஆக்சிடென்ட்டா தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதோட சஞ்சீவோட குழந்தை அபி வயித்துல வளருது. சோ சஞ்சீவ்க்கு அபி மேலதான் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். சஞ்சீவ்க்கு அபி மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் உன் மேல வரணும்னா அதுக்கு நீ சஞ்சீவ் கிட்ட அன்பா பாசமா நடந்துக்கணும். இப்படி சஞ்சீவ் மேல நீ கோவப்படக்கூடாது. அப்படி நீ கோவப்பட்ட உன் மேல இருக்கிற கோவத்துல ஆட்டோமேட்டிக்கா சஞ்சீவ் அபி பக்கம் தானே சாய்வா. முத்தழகு, அபி விஷயத்துல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ பேசி பேசி சாதிக்கிற விஷயத்த அபி பேசாமலே சாதிச்சுட்டு போயிடுவா. அதனால நீ சஞ்சீவ் கிட்ட ஈகோலாம் பார்க்காம உன்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சஞ்சீவ் கிட்ட அன்பா இருந்து அபியையும் சஞ்சீவையும் பிரி. அப்பதான் உன் தாலிய நீ காப்பாத்திக்க முடியும். முத்தழகுக்கு ஃபேவரா பேசுற மாதிரி பேசி ஸ்ரீஜா தான் பாயிண்ட் கரெக்டா வந்துட்டா. பயங்கரமான ஆளுதான். எனக்கு இப்பதான் எல்லாமே தெளிவா புரியுது. நீங்க சொல்றதுதான் சரி. நான் சஞ்சீவ் கிட்ட சண்டை போட்டா சஞ்சீவ்க்கு எப்படி என்ன பிடிக்கும்? அந்த அபிய தானே பிடிக்கும். இனிமே நான் சஞ்சீவ் கூட சண்டை போட மாட்டேன். பாசமா இருந்து அவருக்கு என்ன பிடிக்க வச்சு அந்த அபிய நான் வெறுக்க வைக்கிறேன். புத்திசாலி பொண்ணு, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டியே. கடவுள் என் வாழ்க்கையை கெடுத்து என்ன அனாதையா விட்டுட்டாருன்னு நான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது உண்மை இல்ல. கடவுள் என்னை கைவிடல. நான் என் வாழ்க்கையை திரும்ப மீட்டெடுத்துக்க உங்களை மாதிரி நல்லவங்கள எனக்காக துணையா அனுப்பி வச்சிருக்காரு. ஐயோ, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாத முத்தழகு. நீ ரொம்ப நல்ல பொண்ணு, சூதுவாது தெரியாத பொண்ணு. உன்னால யாருக்குமே கேடு நினைக்க முடியாது. அப்படிப்பட்ட நீ இந்த அபியோட சூழ்ச்சியில சிக்கி பலியிடக்கூடாதுன்னு தான் நானும் எங்க அம்மாவும் உனக்கு உதவி பண்றோம். ஆமா முத்தழகு, எங்களுக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அது போதும் எங்களுக்கு. அப்புறம் முத்தழகு, உனக்கு நாங்க ஹெல்ப் பண்ற விஷயம் நம்ம வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாது. ஒருவேளை தெரிஞ்சா அபிய காப்பாத்த இந்த குடும்பமே சேர்ந்து எங்கள உனக்கு ஹெல்ப் பண்ண விடாம தடுக்கும். கவலைப்படாதீங்க. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ற விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நாங்க என்ன சொல்ல வரோம்னு டக்குனு கற்பூரம் மாதிரி புரிஞ்சுக்கிற. நீ புத்திசாலி பொண்ணு. சரி முத்தழகு, நாங்க வரோம், பாத்துக்கோ. வாமா.